الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد قد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم في حديث طويل إني لا أعلم عملا أقرب إلى الله من بر الوالدة رواه البيهقي நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்கள் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை ஒரு கடமை என மதித்து நேரகாலத்துடன் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள், பகரமாக சொர்க்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையுற்றிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், இதற்கு பகரம் படுபயங்கரமான நரகம்தான் என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ அத்தகைய பாவ தீய காரியங்களில் இருந்து முற்றுமுழுதுமாக தவிர்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் எங்கோ இடத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குமே என்றால் அது மஸ்ஜிதிலேயாக இருக்கலாம், பாடசாலையிலேயாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சங்கம் முடிவெடுத்து நடாத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அந்த நிகழ்ச்சி நிரலிலே ஓர் இடத்திலே ஒரு அங்கமாக நன்றி உரை என்ற ஒரு தலைப்பு பதியப்படும். ஏன் இந்த தலைப்பு என்று கேட்டா, ஹதரத் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்துவது மனுஷத்தன்மையா? ஹதரத் வார்த்தையாளர் உதவி செஞ்சாங்களையா? உதவி செஞ்சவங்களை மறந்தா அது பொருத்தமா என்று உதவியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எமக்கு உபகாரம் செய்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை மறப்பது மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கும் நானும் நீங்களும் தமது வாழ்வை அர்ப்பணித்து தமக்காக வாழ்க்கை தந்த, தமது ஆசாபாசங்களை எல்லாம் துறந்த இரண்டு ஜீவன்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது ஏனோ என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு நாளுக்கு நாள் கேள்விப்படும் சம்பவங்கள். என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த அந்த உம்மா வாப்பட விஷயத்துல நாங்க எப்படி நடக்கிறோம்? ஊருக்கெல்லாம் மைக் போட்டு நன்றி செலுத்துறவர் பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றியுள்ள குழந்தையாக இருக்கிறார்களா? ஏனென்றால் கண்ணியமானவர்களே, பெற்றெடுத்த உம்மா வாப்பாவை மதிக்கிறது, நன்றி செலுத்துறது, அன்பு காட்டுவது என்பது இது ரப்புடன் சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். ரப்புடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பரக்கத்தையும் சுமந்து இழுத்து வரும் ஆகப்பெரிய ஒரு இபாதத். பைஹகியினுடைய ஒரு ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். ஆச்சரியம் என்னண்டா, மஸ்ஜிதுக்கு வெளியே ஒரு மனிதர் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். வந்த சஹாபி கேட்டார், ஏன் அழுகிறீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவம் இந்த உலகை விடவும் பெரியது. நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த பாவத்துக்கு தௌபா இல்லை என்று நினைக்கிறேன், அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். அந்த சஹாபிக்கு கவலை. மஸ்ஜிதுக்குள்ள வாராரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, ஏ இப்னு அப்பாஸே, மஸ்ஜிதுக்கு வெளியே ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறாரு,
நான் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு பாவம் செய்திருக்கிறாராம், அந்த பாவத்துக்கு தௌபா இல்லை என்று நினைக்கிறாராம். அந்த மனிதனுடைய அழுகை எனக்கு கவலையை ஏற்படுத்தியது இப்னு அப்பாஸ் என்று சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதரை அழைத்து வருமாறு பணித்தார். அந்த மனிதர் வந்தார். கேட்டாங்க, வமா தன்பு, தௌபா இல்ல, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், உலகத்தை விடவும் பெருசுன்னு நீங்க நினைக்கிற அந்த பாவம் என்ன? வந்த மனிதர் அழுது கொண்டே சொன்னாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, நான் ஒரு நாள் தொழுது விட்டு போற நேரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண்ணை கண்ட அடுத்த கணம் எனது உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது, எனது வாழ்க்கை துணைவியாக வருவதென்றால் அது இந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பெண்ணுடைய வாப்ப கிட்ட போனேன், எனக்கு உங்களோட மகளை பிடிச்சிருக்குது, உங்களோட மகள் எனக்கு திருமணம் முடிச்சு தாங்க என்று கேட்டேன். என்னையும் வைத்துக் கொண்டு அவர் வீட்டுக்குள்ளாக இருந்த மகளை அழைத்தார். அழைத்து சொன்னார், மகளே, இந்த மனிதர் உங்களை விரும்பி இருக்கிறார், உங்களை பொன் பார்க்க வந்திருக்கிறார், உங்களுக்கு இந்த மனிதருடன் வாழ்க்கை நடத்த சம்மதமா, திருமணத்திற்கு அனுமதி கேட்டார். நானும் ஒரு கருத்த மனிதன், நானும் அந்தஸ்தில் குறைந்த ஒரு மனிதன். அந்த பெண் என்னை பார்த்து வாப்பா கிட்ட சொன்னா, வாப்பா, ஒரு கருத்த காகத்துடன் வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்த தயார், இந்த அசிங்கமான கருத்த மனிதனுடன் வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த வார்த்தை என்னை ரோஷத்துக்கு இட்டு சென்றது. ரோஷம் வந்து கவலை வந்துட்டு ஒரு சில நாட்கள் போகல, என்னுடைய ஒரு நண்பர் அதே பெண்ணை திருமணம் பேசி போயிருக்கிறார். அந்த பெண்ணும் விரும்பி இருக்கிறார். இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மகரிபை தொழுதுவிட்டு வீட்டுக்கு செல்கிறேன். அந்த பெண் கையிலே தண்ணீர் குவளையுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்தால், அந்த பெண்ணை பார்த்த அடுத்த கணம் அந்த வார்த்தைகள் காதிலே ஒலிக்க ஆரம்பித்தது. என்ன வார்த்தை? வாப்பா, கருத்த காகத்துடன் வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்த முடியும், ஆனால் இந்த கருத்த அசிங்கமான மனிதனுடன் வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த வார்த்தை காதலுக்குள்ளால் ஒலிக்க ஒலிக்க என்னை தாண்டி எனது கோபம் நிகழ்த்தது. அந்த பெண்ணை அணுகினேன், அந்த பெண்ணுடைய கழுத்தை நெசுக்கி கொண்டு விட்டேன். எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக நீண்ட நேரம் யோசினேன். மிக சிந்தனைக்கு பின்னால சொன்னாங்க, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க வேண்டும், நீங்க அதிகமா நின்று வணங்குங்க, நீங்க அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. கேட்டாங்க, உம்முக ஹய்யுன், உங்களோட உம்மா உசுரோட இருக்கிறான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்ல, என் உம்மா உசுரோட இல்ல. அதுக்கு பின்னால சொன்னாங்க, நீங்க அதிகமா இரவுல நின்று வணங்குங்க, நீங்க அதிகமா இஸ்திக்ஃபார் தௌபால ஈடுபடுங்க, ஒருவேளை அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிக்க முடியும். கண்ணியமானவர்களே, இந்த மனிதர் அழுது கொண்டே மஸ்ஜித்ல இருந்து வெளியே போயிட்டாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல இருந்து அந்த சஹாபி கேட்டாரு, லிமாதா சஅல்த உம்முஹு ஹய்யுன், ஏன் அவரை பார்த்து கேட்டுங்க, உங்களோட உம்மா உசுரோட இருக்கிறாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னி லா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, பெற்றெடுத்த ரப்பை நெருங்க, ரப்புடைய மன்னிப்பை அடைய, ரப்புடைய மக்ஃபிரத்தை அடைய, பெற்றெடுத்த உம்மா வாப்பாக்கு பணிவிடை செய்வதை போன்ற வேற எந்த அமலையும் அல்லாஹ் எனக்கு சொல்லித் தந்தது கிடையாது என்ற ஹதீஸை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே தான் அந்த மனிதரிடம் கேட்டேன், அவரோட உம்மா உசுரோடு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, பெத்தெடுத்த சீதேவிகளுடைய உள்ளத்தை குளிர வைப்பது, பெத்தெடுத்த உம்மா வாப்பாவுக்கு நன்றியுள்ள குழந்தைகளாக நடப்பது, படைத்த ரப்புடைய இரக்கத்தை இழுத்து வரும் ஒரு இபாதத். பெத்தெடுத்த உம்மா வாப்பட உள்ளத்தை நோகடிக்கிறது, பெத்தெடுத்த உம்மா வாப்பட கண்ணீருக்கு காரணமாக அமைவது, படைத்த ரப்பை கோபப்படுத்தும் ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஃபிரௌனை போன்று பெரும் பாவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் கியாமத் வரைக்கும் வரப்போவதும் கிடையாது. ஆகப்பெரிய கொடிய காபீர், ரப்புக்கே ரப்பு நான் தான் என்று வாதித்தவன், ஒரே நாளிலே 70,000 தாய்மார்களை, கர்ப்பிணி தாய்மார்களை நிறுத்தி அடிவயிற்றை வெட்டுவான். கீழே விழும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால்
தனது காலினால் கழுத்தை நெசுக்கி கதற கதற அந்த அலும் சத்தத்தை பார்த்து ரசித்த மிக பெரும் கொடிய காஃபிர். ஃபிரௌனை போல இதற்கு பின்னால் இந்த துன்யால யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. ஃபிரௌன் செய்த அநியாயத்தை இவரை போல் என்று ஈடு செய்ய முடியாது. அந்த அளவு பயங்கரமான அநியாயம். ஒரு சில அநியாயங்கள் அல்ல, ஏராளம் ஏராளம். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கையேந்துகிறார்கள், ரப்பே ரஹ்மானே, ஃபிரௌனுடைய அட்டூழியம் தாங்க முடியாது, அநியாயம் கொடூரமானது, ஃபிரௌனை இந்த உலகத்திலிருந்து அழித்துவிடு. பக்கத்திலே சகோதரன் ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் ரப்பே, எனது நான கேட்ட துஆவை கபூல் செய்து கொள். தாயத்துக்கு கீழால தப்சீர் உலமாக்கள் இந்த துஆவை கேட்டதற்கும் அல்லாஹ் ஃபிரௌனை அழித்ததற்கும் இடைப்பட்ட கால அளவை குறிப்பிட்ட நேரத்தில் 40 வருடங்கள் ஃபிரௌனை அழிப்பதற்கு அல்லாஹ் கால அவகாசம் எடுத்தான். ஆச்சரியம். துஆ கேட்டதோ 2 நபிமார்கள், துஆ கேட்கப்பட்டதோ உலகத்தின் ஆகப்பெரிய கொடிய அநியாயக்காரனுக்காக. ஏன் நபிமார்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிக்க நேரம் எடுத்தான்? தப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஃபிரௌனுடைய வாழ்க்கையில இருந்த மிக முக்கியமான 3 தன்மைகள் அது ரப்புக்கு பிடித்திருந்தது. அந்த 3 தன்மைகளை காரணம் வைத்து அல்லாஹ் ஃபிரௌனுக்கு 40 வருடம் தௌபா செய்துக்கோ என்று கால அவகாசம் கொடுத்திருந்தான். உலமாக்கள் சொல்றாங்க, ஃபிரௌன் தன்னுடைய வாழ்க்கையில் தனது தாய் சாப்பிடுவதற்கு முன்னால் வாழ்க்கையில் சாப்பிட்டது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் தன்னுடைய தாய் உறங்குவதற்கு முன்னால் உறங்கியது கிடையாது. ஃபிரௌன் தன்னுடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் எந்த யுத்தமும் தொடுத்தது கிடையாது. ஃபிரௌன் தாயை மதித்தான், ஃபிரௌன் தாயை நேசித்தான், ஃபிரௌன் தாய்க்கு உபகாரம் செய்தான் என்ற ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் வைத்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கொடிய காஃபிராக இருந்தாலும் தாயை மதித்தாய் என்பதனால் 40 வருடம் தௌபாவுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தான். இதற்கு கீழான தப்சீர் உலமாக்கள் அவர்களுடைய ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள். ஒருவேளை இந்த 40 வருடத்துக்குள்ளால் ஃபிரௌன் தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் ஃபிரௌனை இந்த உலகத்தில் ஒரு வலியாக மன்னிக்க செய்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, நான் யாராகவும் இருக்கலாம், ஊர் சொல்லேலும் நல்லவர், ஊர் சொல்லேலும் வல்லவர், ஊர் சொல்லேலும் இவருட மாடா அதுதான் பெரிய மாடு, ஊர் சொல்லேலும் இவருட கஞ்சா அதுதான் செலவழிச்சு கொடுக்கிற கஞ்சி, குமர்காரியமா இந்த ஹாஜியார், ஊரே சொல்லேலும் ஆனா பெற்றெடுத்த தாயுடைய உள்ளத்தை நோகடித்திருந்தால் இவருக்கு ரப்புடைய அன்பு கிடைக்காது என்பது ஹதீஸுடைய விளக்கம். கண்ணியமானவர்களே, மிக தாய்மை என்பது, அந்த பெற்றோர்கள் என்பது அது வெறுமனே 20 நிமிஷம் மிம்பரிலிருந்து பேசி முடிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய காதிலும் சத்தமாக உறக்க சொல்லப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் உம்மா வாப்புக்கு செய்யறத கடன் நினைச்சிருக்கிறோம். அது வெறுமனே கடனை அல்ல, அது ஒரு கடன். அந்த கடனை நாளை கியாமத்தில் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு கடன். கண்ணியமானவர்களே, கடமை என்றால் செய்துவிட்டால் எனது பொறுப்பு நீங்கிவிடும். ஆனால் பெற்றெடுத்த சீதைகளை பார்ப்பது, கவனிப்பது, அன்பு காட்டுவது இது வெறுமனே கடனை அல்ல, இது ஆகப்பெரிய கடன். இந்த கடனை யாராலும் நிறைவேற்றி முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நான் இந்த மிம்பர்ல நின்று பேசுவதாக இருக்கலாம், ஊரே உங்களை பார்த்து ஹாஜியார்னு கூப்பிடலும், நீங்க தான் பள்ளிக்கு தலைவருக்கு தகுதி, நீங்க தான் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தகுதி, இவர் டாக்டர், இவர் ப்ரொக்டர், இவர் லோயர், இவர் கண்ணியமானவர், இவர் ஹாஜியார் என்று யார் யாரெல்லாம் என்னை மதிக்கிறார்களோ, தலை பணிகிறார்களோ, எனக்கு விரல் நீட்டி இவருத்தான் செய்தார் என்று என்னை பெருமை பேசுகிறார்களோ, இந்த அனைத்துக்கு பின்னாலும் தாய் வடித்த கண்ணீர் தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் இன்றைக்கு இந்த மிம்பர்ல ஏறி நிற்க என் வாப்பா எத்தனையோ ஹாஜியார்மாருக்கு முன்னால தலைப்பணிஞ்சிருக்கணும். என் வாப்பா எத்தனையோ பேருக்கு முன்னால கண்ணீர் எடுத்திருக்க வேண்டும். இது யாரெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறோமோ கொஞ்சம் திரும்பி பாருங்க. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் நிக்கிற எங்களோட வாப்பட முதுகுக்கு மேல. கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறோமோ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சிரிப்புக்கு காரணம் எனது தாயுடைய கண்ணீர். கண்ணியமானவர்களே, எந்த மலத்தை பார்த்தால் நானும் நீங்களும் முகத்தை பத்துறோமோ, மூக்க பத்துறோமோ, இன்றைக்கு எந்த டொய்லெட் நிறைஞ்சிருந்தா நாங்க ஆள் போட்டு அதை கிளீன் பண்றோமோ,
இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த வார்த்தை சொல்லப்பட்டால் நாம் வெறுக்கிறோமோ, என்னை பெத்தெடுத்த அந்த சீதேவி கையில பிளேட்டை வச்சு அந்த பிளேட்ல சோத்த போட்டு அதை பிணைஞ்சு என் உம்மா வாயில போட்டு கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கு 2 வயசு, எனக்கு 3 வயசு, நான் மலம் கழித்திருக்கிறேன். இப்ப எந்த கையால எந்த தாய் எந்த கையால தாய் சோற்றை அள்ளி வாயில் போட்டாலோ அதே கையால எனது மலத்தை அள்ளிய சீதேவி கண்ணியமானவர்களே. இன்னைக்கு எத்தனையோ உம்மமார் பெட்டோட, இன்னைக்கு எத்தனையோ உம்மா அப்பமார் நோயோட மறந்தோட ஒரு 5 மணி 6 மணி இந்த பேராதனி ஹாஸ்பிட்டல் கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால போனா விளங்கும் எத்தனை பெற்றோர்கள் நேஸ் கிட்டையும் மிட்வைஃப் கிட்டையும் ஆட்டோ டிரைவர் கிட்டையும் ஏச்சு கேட்டுக்கொண்டு திருகிறாங்க கண்ணியமானவர்களே. இவர்கள் யாரும் பெறாத குழந்தைகள் இல்லாத பெற்றோர்களா? இவர்களும் குழந்தைகளை பெற்றவர்கள், அந்த குழந்தைகளை சுமந்தவர்கள், நோய் என்ற அந்த புள்ளைகளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கணக்கில் ஓடி திரிந்தவர்கள். இந்த குழந்தைகள் பெற்றோர்களை மறந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஊரே சொல்லும் பெரியவர் நல்ல செலவழிக்கிறாரே, ஆனா பெத்தெடுத்த தாய் ஒரு நேர சோத்துக்கு உறவு தெரியாத யாரோ ஒருவருடைய வீட்டுக்கு வாசலிலே போய் நிற்கும் அவல நிலை கண்ணியமானவர்களே. ஜும்மாக்கு பின்னால் எழும்பி பொறுப்பெடுக்கிறாரே, இந்த ஊர்ல யாரு மௌத்தாயினாலும் கஃபனை நான் ஃப்ரீயா போடுறேன். பெத்தெடுத்த தாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க வக்கில்லாத குழந்தைகள் கண்ணியமானவர்களே. இதனால் தான் அந்நியவன் ஒரு பழமொழியை கூட சொல்லிருக்கிறான், யுத்த டனத்தி கடுவத்தியான் கொஸ்க பண்டத, யுத்தத்துக்கு இல்லாத வாழை வச்சுக்கொண்டு பிளாக்க பொழக்கையா, தாய்க்கு இல்லாத சதக்கா, தாய்க்கு இல்லாத உம்ரா, தாய்க்கு இல்லாத சாப்பாடு, ஊரை அழைத்து போட்டாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது கண்ணியமானவர்களே. நீங்க ஏராளமானவங்க இருக்கிறோம், யாரோ சொல்லி உமக்கு தெரியும் உங்களோட மகன் ஹஜ்ஜிலையாம், உங்களோட மகன் உம்ரலையாம், இந்த இத கஞ்சி உங்களோட மகன்டையாம், இந்த பள்ளியில இந்த பில்டிங்க கட்டினது உங்களோட மகனையாம். கண்ணியமானவர்களே, பெத்தெடுத்த தாய்க்கு இல்லாத உணவு முழு ஊரை அழைத்து போட்டும் இந்த பிரயோஜனமும் கிடையாது கண்ணியமானவர்களே. எத்தனை பேருடைய வார்த்தை பெற்றெடுத்த சீதேவிகள் அவர்களுடைய கவலையை சொல்லிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொன்ன சில வார்த்தைகள், நாம் எடுத்த சில முடிவுகள், திருமணத்துக்கு முன்னால கல்யாணம் பேசுற நேரத்தில் ஹதரத் உம்மக்கு சுகம் இல்ல ஹதரத், உம்மக்கு நோய் ஹதரத், இப்ப உம்மக்கு தனியே ஏல ஹதரத், அதனால தான் கல்யாணம் முடிக்கிறேன் ஹதரத் என்று தாயை காரணம் காட்டி திருமணம் முடித்த எத்தனையோ வாலிபர்கள் கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஹதரத் எங்கட உம்மாவோட இருக்கல ஹதரத், எங்கட வாப்பட வாய் சரியில்லை ஹதரத் என்று தனி வீடு தேடி திரிந்த எத்தனை வாலிபர்கள் கண்ணியமானவர்களே. சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு கியாமத் ஒரு கூட்டம் சுவர்க்கத்தில், இன்னும் ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், நாளை கியாமத்தின் முடிவு ஒரு கூட்டம் சுவர்க்கம், இன்னும் ஒரு கூட்டம் நரகம், இது தானா? சொன்னார்கள், உமரே, நாளை ஒரு கூட்டம் சுவர்க்கம் போவாங்க, இன்னும் ஒரு கூட்டம் நரகம் போவாங்க, இன்னும் ஒரு கூட்டம் சுவர்க்கமும் அல்ல நரகமும் அல்ல, இரண்டுக்கும் இடையிலே நிற்பார்கள். ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், நன்மை செய்திருந்தால் சுவர்க்கம் செல்ல வேண்டும், பாவம் செய்திருந்தால் நரகம் செல்ல வேண்டும், இவர்கள் யார், ஏன் சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை? சொன்னார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க யாரு தெரியுமா? இவர்கள் தான் இஸ்லாம் மேலோங்க வேண்டும், கலிமா மேலோங்க வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வாளை எடுத்து யுத்த களத்திலே உயிர் போகும் வரை யுத்தம் செய்த யுத்த வீரர்கள், சுஹதாக்கள். ஆச்சரியம் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்காக உயிரை நீத்தவர்களுக்கு ஏன் சுவர்க்கம் கிடையாது? சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க போனது யுத்தத்துக்கு தான், இவங்க செஞ்சது ஒரு நல்ல காரியம்தான், ஆனால் பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் யுத்தம் செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பு வாலிபர்களே, பெற்றெடுத்த அப்படி அனுமதி இல்லாம திருமணம் முடித்தவர்கள் அல்ல, பெற்றெடுத்த அப்படி அனுமதி இல்லாம கட்டுக்கோஸ்தடைக்கு படம் பார்க்க போனவங்க அல்ல,
பெத்தெடுத்த உம்மாவுக்கு நேரம் காலம் தெரியாம ரோட்லையும் பஜார்லையும் நின்று கூத்தெடுத்தவர்கள் அல்ல. பெத்தெடுத்த உம்மாவாப்பட அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு சென்றாலே சுவர்க்கம் கிடையாது என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எமது எத்தனை வாழ்வின் முடிவுகள் பெற்றெடுத்த பெற்றோர்களை மறந்து முடிவெடுத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. நான் திறந்த கடை, நான் கட்டின வீடு, நான் போன ஹஜ்ஜுடைய பயணம், நான் போன உம்ராவுடைய பயணம், ஏன மகளுடைய நிகா, ஏன மகனுடைய படிப்பு. உம்மா வாப்பாவை சிரிப்பு காட்டுறது இபாதத் கண்ணியமானவர்களே. எத்தனை பேர் இன்னைக்கு உம்மா வாப்பாவை சிரிப்பு காட்டிக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல கைய வச்சு பாருங்க. இதற்கு மாற்றமாக எத்தனை பேருடைய பெற்றோர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறது. நீங்க இந்த இடத்துல கூட ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னமகான் இந்த தலைப்புல ஒரு சொத்துபா கேட்கப்படாதா, இப்படியான ஒரு தலைப்புல பயான் என்று கேட்டாலும் என் மகன் என்ன கட்டி பிடிச்சு மோந்து என்னையோட பேசிடப்படாதா என்று ஏங்கும் ஏராளமான உள்ளங்கள் கண்ணியமானவர்கள். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன்னுடைய அறையில், தன்னுடைய படுக்கையில், தந்த பெட்ல தந்த உம்மாவையும் தந்த வாப்பாவையும் உட்கார வச்சு ஏதோ ஒரு ஜோக்க சொல்றாரு. துனியாவோட சம்பந்தப்பட்டதாக இருக்கேலும் அவரோட ஜோக்க சொல்றாரு. உம்மா வாப்பா உட்கார வச்சு அவர் குர்ஆன் ஓதல்ல, அவர் ஹதீஸ் கிதாபை தரச்சு ஹதீஸ் வாசிக்கல, பயான் பண்ணல. உம்மாவையும் வாப்பாவையும் பெட்ல உட்கார வச்சு மகன் சொன்ன ஒரு ஜோக்குக்கு சிரிக்கும் அந்த பெற்றோர்களுடைய சிரிப்பு சத்தம். இந்த மகன் வாளை ஏந்தி யுத்தத்துக்கு சென்று எதிரியுடைய வாளுக்கு வாள் பட்டு வரும் அந்த சத்தத்தை கேட்பதை விட அல்லாஹ் மகன் போட்ட ஜோக்குக்கு சிரிக்கும் உம்மா வாப்பட்ட சிரிப்பு சத்தத்தை கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர் சிரிப்பு காட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஒரு சில வருடங்கள் இதே போன்ற ஒரு தலைப்பில் ஒரு இடத்துல ஹுத்பா செய்த சந்தர்ப்பம் கிடைத்தது. ஹுத்பாவுக்கு பின்னால் ரூம்ல அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 60-65 வயது இருக்கும் தாடி பள்ளித்த ஒரு வாப்பா ரூமுக்கு முன்னால் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்ததோடு அவரை ஏதோ பேச விரும்புகிறார் என்பது விளங்கியது. நான் ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும் ரூமுக்குள்ளால வந்தார், உட்கார்ந்தாரு. நான் இருந்த அந்த படுக்கையில அந்த பெட்ல என்னையோட பக்கத்துல உட்கார்ந்து என் கையை இறுக்கி பிடிச்சு சொன்னாரு, ஹஜரத், நான் இந்த பள்ளியில 13 வருஷம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன் ஹஜரத். சொல்லிட்டு சொன்னாரு, நான் இந்த ஊருக்கு வார நேரத்தில் ஹஜரத் தொழில் தேடித்தான் வந்தேன். நான் ஆரம்பத்தில் எடுத்த சம்பளம் 6 ரூபா ஹஜரத். ஒரு நாளைக்கு எனது ஆரம்ப சம்பளம் 6 ரூபா ஹஜரத். சொன்னார், எனக்கு 2 குழந்தைகள், எனது மகன் இப்ப இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாரு. ஏன் மகளை நான் கண்டில ஒரு பகுதியில் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன். ஹஜரத், ஏண்ட வாழ்க்கை ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா? நான் ஒரு சணல் கம்பெனில தான் வேலை செஞ்சேன் ஹஜரத். நான் ஒவ்வொரு நாளும் போவேன், அந்தில வீட்டுக்கு வருவேன். கால போக்கு அந்த சணலுடைய தூசி ஹஜரத் எனக்கு வீசிங் வந்துட்டு ஹஜரத். ஒரு நல்ல ஒரு பெண்ணை எனது குடும்பம் எனக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். எனது கஷ்டத்துடன் சேர்ந்து அவளுடைய வாழ்க்கையும் கஷ்டமாக மாறிவிட்டது ஹஜரத். காலையில போற நேரத்துல நான் ஆரோக்கியமாக போவேன். அந்தில வீடு வார நேரத்தில் ஹஜரத் எனக்கு மூச்சு கூட எடுக்கலா. நான் கஷ்டப்பட்டு எலச்சி நடந்து வருவேன். எந்த அளவுக்கு என்றா, இரவுல எனக்கு ஒரு தலவாணில படுத்து போதா, 2 தலவாணி 3 தலவாணி இல்லன்னா மூச்செடுக்கலா. நான் இருமுவேன். என்னை பார்த்து எனது மனைவி என் இருமலை பார்த்து அவ சித்தாலத்தை எடுத்து என்ன நெஞ்சில பூசுவா, அவ பதறுவா, அவ கஷ்டப்படுவா. என் இருமலுடைய சத்தம் சுடு தண்ணியோட வந்து நிற்பா. எத்தனையோ இரவுகள் எனது மனைவி, நான் இரவுல இடையில முழித்து பார்ப்பேன், எனது காலுக்கு கீழால அவ புட்டுவத்தில் அப்படியே தூங்கியிருப்பா. எத்தனையோ இரவுகள் நான் அவளை தட்டி வந்து கட்டில்ல படுங்க என்று சொல்லி இருப்பேன் ஹஜரத். இந்த அளவு என்னை நேசித்த எனது மனைவி, எனது நோயிலும் கஷ்டத்திலும் எனக்கு கை தந்த மனைவி, நான் சம்பளையும் சோத்தையும் திங்கிற நேரத்தில் சிரித்து கொண்டு சம்பளையும் சோத்தையும் தின்ற மனைவி ஹஜரத். நான் ஒரு கட்டம் அல்லாஹ் என்னை பார்த்து பரக்கத் செய்து விட்டான். நான் ஒரு கடைக்கு உரிமையாளனாகினேன். நான் ஒரு கடை 2 கடையாகிச்சு. இன்றைக்கு இந்த பஜார்ல ஏண்ட பேர்ல 3 தட்டு பில்டிங் ஒன்று இருக்குது ஹஜரத். இந்த ரோட்ல எனக்கு சொந்தமான 2 மாடி வீடு இருக்குது ஹஜரத்.
காலப்போக்கில் பிசினஸ் மகன் எடுத்தாரு, சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டேன். இப்ப ஹதரத் ஏன மகனும் மகளும் சேர்ந்து மசூரா பண்ணிட்டாங்க, நானா உம்மா வாப்பா 2 பேரையும் கிட்ட வச்சுக்கொள்ள கஷ்டம், எனக்கு புள்ளைகள் சின்னது, எங்களோட புள்ளைகள்டையும் வேலைகள் இருக்குது, அதனால நானா வாப்பாவை உனையோட குன்னாங்கள்ட வச்சுக்கோ, உம்மாவை நான் என்னையோட கண்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு ஹதரத் 38 வருடம் எனது நோயிலும் கஷ்டத்திலும் என்னுடன் இருந்து எனது மனைவியை எனது மகள் கண்டிக்கும் நான் மகனுடன் அனாதையாக இந்த குன்னாய்களுடையும் இருக்கிறேன் ஹதரத் சொல்லிட்டு சொன்னார். ஹதரத் நான் விரும்புற நேரத்தில் சுடு தண்ணியோட வந்து நின்ற மனைவி ஹதரத், நான் போன்ல பேசிக் கொண்டிருப்பேன், அவைப்ப நோயாளி ஹதரத், அவருக்கு பிரஷர் இருக்கு, அவருக்கு சுகர் இருக்கு, அவருக்கு ஏகப்பட்ட நோய், அவ இருமுவாக, எனக்கு தண்ணி கோப்பையோட நீங்க மனைவிக்கு ஒரு ஜொகு தண்ணியாச்சும் எடுத்து கையில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதுல குடும்பத்தில் யாராவது மௌத்தாகணும், யாராலும் கல்யாணம் முடிக்கணும், நான் கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன என் பொண்டாட்டியோட உட்கார்ந்து என் கவலையை பகிர்ந்து கொள்ள அதுல கெஞ்சி கேட்கிறேன், என் மகனோட பேசி இங்க எங்கேயாலும் கூலிக்கு ஒரு ஊடையாலும் எடுத்துட்டாங்க ஹதரத், நான் இந்த பள்ளிக்கு முன்னால பிச்செடுத்தாவது வீட்டு கூலிய கட்டேன் ஹதரத், என் கடைசி ஆசை என் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தோல் தந்த என் மனைவிட தோல்ட என் தலசாயனும் என் மனைவியில மடியில என் ரூஹு பிரியனும் ஹதரத், என் மகனோட பேசி எனக்கு இதை மட்டும் செஞ்சு தாங்கண்டு ஒரு 65 வயதுடைய ஒரு தாடி பள்ளித்த ஒரு வாப்பா சொன்ன கவலையான கதை கண்ணியமானவர்களே. வெக்கம் பார்க்காம பேசின ஒரு வாப்பா, வெக்கம் பார்த்து பார்த்து உள்ளத்துல சொல்ல முடியாம நீங்க எத்தனையோ வாப்பமார்கள் தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிக்கிறாங்க, நீங்க எத்தனையோ வாப்பமார் குளிக்க கொள்ள அழுகுறாங்க, நீங்க எத்தனையோ வாப்பமார் சுஜூத் அழுகுறாங்க. ஊர் நடக்கும் துவா கேட்கிறாரு, பள்ளிக்கு வந்தவங்க நடப்பாங்க, ஊருக்கு துவா செய்யறாரு. இல்ல கண்ணியமானவர்களே, சொல்ல முடியாது வெக்கம். ஏனென்றா நானும் நீங்களும் சின்னத்துல ஏன வாப்பா கஷ்டத்துல இரவு வார நேரத்துல அலைஞ்சி அலைஞ்சி வெயில்ல கால் வீங்கிருக்கும், ஏன வாப்பட மூஞ்சலம் கருத்திருக்கும், வந்து படுக்கிற நேரத்துல ஏண்ட உங்களோட உம்மமா வாப்பட காலை பிடிச்சு அமுக்கிற நேரத்துல வாப்ப ஒரு கட்டத்தை சொல்லுவாரு, எனக்கு இந்த வாழ்க்கை மாச்சலா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ற நேரத்துல ஒன்றுமே அறியாத அந்த மடமையான அந்த தாய் இந்த வாப்பக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பா. நீங்க கவலைப்படவான, நீங்க கஷ்டப்படவான, உங்களோட கஷ்டமும் கவலையும் இன்னும் 5 வருஷம் தான். மூத்தவன் ஏலவல் செஞ்ச ஒரு தொழில் எடுப்பான், மகள் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சுவாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கண்டா என்னையையும் உங்களையும் ராஜா ராஜ மாதிரி வச்சு கொள்ளுவாங்க என்று தாய் கொடுத்த அந்த நம்பிக்கையை நம்பி நம்பி எத்தனையோ வாப்பமார்கள் கபருக்கு போற வயசு இன்னும் கடைக்கு போறாங்க, கபருக்கு போற வயசு இன்னும் மூட்டை தூக்குறாங்க, கபருக்கு போற வயசு இன்னும் பதார்ல காயிறாங்க. எனது பிள்ளைகள் என்னைய பாப்பாங்க இந்த ஒரு நம்பிக்கையில கண்ணியமானவர்களே. இந்த எத்தனை பேர் பெற்ற தும்மாப்பவ உட்கார வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தொடர் சோதனை வரும் எதிர்பாருங்க. அது சுனாமியாக இருக்கலாம், அது கொரோனாவாக இருக்கலாம், அது பூகம்பமாக இருக்கலாம், அது உள்நாட்டு வெளிநாட்டு யுத்தங்களாக இருக்கலாம், ஒரு சோதனை வரும், அதை எதிர்பாருங்க என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பாவம்? சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றெடுத்த மனைவியை தன்னுடைய தாயை விட மதிக்கும் ஒரு காலம் வரும். கடைசியா எப்ப நான் என் உம்மக்கு கோல் பேசினேன்? கடைசியா எப்ப நான் என் உம்மக்கு ஒரு வாய் சோறு தீர்த்தினேன்? கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஒரு உண்மை இருக்குது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஜொப்புக்கு போங்க, 2வது ஆண்டு போகாம இருங்க, 3, 4, 1 மாசம் கொஞ்சாது கிட்ட சொல்லுங்க, தொழிலில் இருந்து நிப்பாட்டிட்டாங்க, என்னமாலும் செய்யணும், அவளுடைய உதவி இருக்கும். 2 மாதம் 3 மாதம் லட்சங்களை கொட்டிய கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாள், இப்படி வாழ்ந்தா எப்படி வாழ்ற, புள்ளைகளோட வேலை இருக்குது, ஸ்கூலுடைய தேவை இருக்குது, நாங்க திங்கிறல்லையா, என்னமாலும் செய்யுங்களே, மூட்டையாச்சும் தூக்குங்களே. கண்ணியமானவர்களே, பெற்றெடுத்த தாய்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, தொழில் இல்லம்மா, 1 மாசம் 2 மாசம் என்ன சொல்லுவா? மகன் கொஞ்சம் ரெஸ்ட் அறிவாப்பா, ஒரு கட்டம் காதல் உள்ளத்தை கலட்டுவா.
இன்னொரு கட்டம் கையில் உள்ளத்தை கலட்டுவா. ஒரு நாளும் அந்த தாய் மகனே நீ போய் சம்பளி வாப்பா என்று ஒரு நாளுமே சொல்ல மாட்டா. ஏனென்றால் கண்ணியமானவர்களே, தாய்க்கு நாங்க 60 ஆகினாலும் புள்ள தான் கண்ணியமானவர்களே. இந்த தாய் என்ற உறவு நானும் நீங்களும் நினைத்து உருவாக்கிய மனைவியை போன்ற உறவு அல்ல. பொன் பார்க்க போயிட்டு கேக்க திண்டு வாழைப்பழம் திண்டு உம்மா விரும்பி வாப்பா விரும்பி புரோக்கர் நலவு சொல்லி தேர்ந்தெடுத்த மனைவி. ஏத உம்மா யாரு, ஏத வாப்பா யாரு, ரப்பு நிர்ணயித்த உறவு கண்ணியமானவர்களே. இன்றைக்கு இடையில வந்த உறவுக்காக வேண்டி பெற்ற சீதையுடைய உள்ளத்தை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான வீட்டுக்குள்ள உம்மா வாப்பமார் கண்ணீரோடு இருக்கிறாங்க. சொல்லிக் கொள்ளலாம். மகன் பேசி ஒரு வார்த்தை, உம்மா வயசாகி நான் ஒதுங்கிருங்க உம்மா, வாப்பா அவங்களுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை உம்மா. கண்ணியமானவர்களே, எங்களோட உம்மா வாப்பா எங்கள்கிட்ட பணத்தை ஒன்னாலும் எதிர்பார்க்கிறல்ல, ஆனால் எமது பாசத்தை மவுத்து வரைக்கும் எதிர்பார்ப்பார்கள். திருமணம் முடிச்சோனே மாமி மருமகள் பிரச்சனை என்றோமே, இது மாமி மருமகள் பிரச்சனை அல்ல. தாய்க்கு வரும் ஒரு ஏக்கம், இந்த மகன் அரக்கம் குறைஞ்சிருமோ என்ற அந்த கவலை கண்ணியமானவர்களே. என் உம்மா என்ன மகன் எனக்கு ஒரு வாய் சோறு தீர்த்ததுன்றதை எதிர்பார்ப்பா. வேற ஒன்றும் தேவையில்ல வாப்பா, லிவ போட்டுட்டு வந்து என்னையோட ஒரு அவர் உட்கார்ந்து பேசிட்டு போறதை என் தாய் எதிர்பார்ப்பா. எத்தனை பேர் உமாக்கு கோல் அடிச்சு உமா தின்னீங்களா, உமா மறந்து குடிச்சிங்களா? எத்தனை பேர் உம்மோட தலையை தராவி இருக்கிறோம்? எத்தனை பேர் உம்மோட நெத்தியை மோந்து இருக்கிறோம்? எத்தனை பேர் என்னை சுகந்த வாப்பட கால நுகர்ந்து இருக்கிறோம்? எத்தனை பேர் வாப்பட கால அமைக்கிட்டு இருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு இமாம் கிட்ட அவருடைய ஒரு மாணவர் வந்து சொன்னாராம், எனது மகன் இரவுல தூங்குறார் இல்ல, இரவுல எலும்பி எலும்பி அழுகிறாரு. என மகனுடைய அந்த அழுகை, மகனுடைய அந்த தூக்க இன்மை ஏண்டையும் இந்த பொஞ்சாதிடையும் தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு எத்தனையோ நாட்கள் எங்கட வீட்டுகளையும் நடக்கும். புள்ளைக்கு காய்ச்சல், புள்ளைக்கு நடுக்கம், புள்ளைக்கு தடுமல், புள்ள இருமுறான், பொஞ்சாதியும் எலும்பி நானும் எலும்பி இரவு முழுக்க எலும்பி அந்த தூங்கணும் என்ற சிந்தனை கூட இல்ல. விடிய காத்தியும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், எந்த டாக்டர் வருவாரு, எந்த ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த இமாமிடம் கேட்கப்பட்டது, என் புள்ள தூங்குறான் இல்ல, என்னமாலும் சொல்லுங்களே. இமாம் சொன்னாரே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்திருக்கிறான். அல்லாஹ் ஏத்தரிமா உன பிள்ளைக்கு நோயை தந்த உனைய இடையில எழுப்பாட்டுறான். அல்லாஹ் ஏத்தரிமா உன பிள்ளைய அலுவன் காட்டி உனைய இடையில எழுப்பாட்டுறான். என் உம்மா பக்கத்துல, என் வாப்பா இங்கால பக்கத்துல நான் படுத்திருந்திருப்பேன். 2 வயசு 3 வயசு, எனக்கு காய்ச்சல், எனக்கு இருமல். நான் எலும்பி அழுகிற நேரத்துல அது இருட்டலையா, வாகனம் இல்லலையா, ராவலையா, எதையும் பார்க்காம செருப்ப கூட மாத்தி போட்டு என்னைய தூக்கி கொண்டு என் வாப்பா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கணக்குல தெரிஞ்சிருப்பாரு. என் உம்மா எத்தனையோ இரவுகள் தூக்கமே இல்லாம என் உம்மா முழிச்சிருந்திருப்பா. அதை மாணவனை பார்த்து, ஓண்ட உம்மா வாப்பா உனைய வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை புரிய வைக்க அல்லாஹ் தந்த சந்தர்ப்பமாக இதனை கருதி கொண்டாங்க. எத்தனை பேர் மதிக்கிறோம் கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் மாற்றமாக மிதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு வாப்பா அறிமுகப்படுத்த வெக்கம், எத்தனையோ பேருக்கு உம்மாவை முன்னுக்கு கொண்டு உட்கார வைக்க வெக்கம். எத்தனையோ அந்த சீதேவிகள் அந்த கவலையை சொல்லாம உள்ளத்துக்குள்ள அடைச்சி அடைச்சி வச்சு கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, யாருக்கிட்ட சொல்ற மகன் கண்ணியமாக இருக்கிறான், மகள் நல்ல இடத்துல முடிச்சிருக்கிறான், என்ன கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல? உள்ளம் 10 முகத்தால சிரிக்கிறதா நடிச்சு கொண்டு நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா பார்க்கிறாங்க, நல்லா செலவழிக்கிறாங்க. எத்தனையோ சீரைகள் கபர்ல இப்ப நினைச்சு மும்பாவை பார்க்கணும், தீர்த்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது வயசு சிறு குழந்தை ரசூலுல்லாஹ்வோட உம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, எனக்கு ஒரே உங்களோட வாப்பட ஞாபகமாக இருக்குது, யஸ்ரிப்ல மதீனால உங்களோட வாப்பட கபர் இருக்குது, நாங்க போய் வாப்பட கபரை ஜியாரத் செஞ்சுட்டு வருவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் தாயுடைய அடிமை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
3 பேரும் ஒரு ஒட்டகத்துல மதீனா வரைக்கும் போறாங்க. அங்க ரசூலுல்லாஹ்ட உம்மா வாப்பட கபரை ஜியாரத் செய்யறாங்க. அங்கிருந்த சில உறவுகளை சந்திச்சு பேசுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பின்னால மீண்டும் மதீனாக்கு திரும்பி வராங்க. மதீனாலிருந்து மக்காவுக்கு 7 நாள் பிரயாணம், 5 நாள் ஒட்டகத்துல வராங்க. 5வது நாள் ஒரு இடம் அபுவா, அந்த இடத்தை அடையிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட தாய்க்கு விளங்குது, எனக்கு வந்திருக்கிற வருத்தம் இது சக்ராத்துடைய வருத்தம். மகனையும் அடிமையும் அழைச்சு சொன்னாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது, என் கணவன் கடைசி கட்டத்தில் அடைஞ்ச வருத்தத்தை போல நான் இதை உணர்றேன். அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட உம்மக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, இந்த என் மகனுக்கு வாப்ப அல்ல, இப்ப நானும் இல்லைன்னு என் மகன் அனாதையாகிடுவாரு. அன்பு நபிய 6 வயசு சின்ன பிள்ளைய அணைச்சு கொள்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட நெத்திய மோர்றாங்க, முகத்தை தடாவுறாங்க, ஏராளமான பஷாரத்கள் நன்மாராயங்கள் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, எந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயுடைய மடியில, எந்த ரசூலுல்லாஹ்ட முகத்தில தாயுடைய கரங்கள் தடாவப்பட்டு கொண்டிருந்ததோ, ஒரு சில நிமிடங்கள் தடாவிய கரங்கள் முகத்தில் இருந்து கீழே விழுகிறது. அன்பு நபியினுடைய தாயுடைய ரூஹ் இந்த உலகை விட்டும் பிரிகிறது. இதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாருடைய சக்கராத்தையும் கண்ணால கண்டது கிடையாது. இதற்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாருடைய மையத்து செய்தியையும் கேள்விப்பட்டது கிடையாது. 6 வயது ஐமன் ரலியல்லாஹு தஆலா தெரியும், என்ற எஜமாத்தி மௌத்தாகி இருக்கிறா, ஓடி போறா. ஒரு சில வாலிபர்களை ஆடு மேய்ச்சி கொண்டு இந்த வாலிபரை அழைச்சி வாரா, ஒரு கபரை தோண்டா, அந்த ஜனாதாவை கபருக்குள்ள வைக்கிறா, அடக்கம் செய்யறா. 6 வயசு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கரங்களால பிடித்து ஒரு சில அடிகள் எடுத்து வைக்கல. அன்பு நபிக்கு தாயுடைய ஞாபகம் வந்துட்டு, இதுவரைக்கும் வந்த தாய், ஏன் தாய் அதுக்குள்ள போட்டாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கையை உதறுகிறார்கள், ஓடி போறாங்க, அந்த கபருக்கிட்ட போறாங்க. பைஹக்கியினுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யா உம்மி யா உம்மி, உம்மா உம்மா என்று அந்த கபருக்கிட்ட இருந்து அழுகிறார்கள். உம்மு ஐமனுக்கு என்ன செய்வதென்று விளங்கல்ல. 6 வயது ரசூலுல்லாஹ்வை சுமந்தார்கள். நடந்து கொண்டே மக்கால வந்து ரசூலுல்லாஹ்ட குடும்பத்தார் கிட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை ஒப்படைத்து விட்டார்கள். நீண்ட சம்பவம். 57 வருடங்கள், 7 வானம் தாண்டி வஹி வருகிறது. யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு செல்லுங்கள். சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்களை கண்ணால் கண்ட ரசூலுல்லாஹ், ஒரு சமூகத்துக்கு தலைவரான ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு இடம் வருகிறது, இன்னும் சூரியன் அஸ்தமிக்கல்ல. ஹஜ்ரத் உமரை பார்த்து சொல்றாங்க, உமரே இன்றைய தினம் நாங்க இங்க தங்குவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இன்னும் போகலாமே, இன்னும் சூரியன் மறையல்லையே. சொல்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, எனக்குரிய பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் டென்ட் அடிக்கிற விஷயத்துல ஈடுபடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அன்பு நபியை காணல. ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து என்ற அலும் குரல். சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள், ஓடி செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, 57 வருடங்களுக்கு முன்னால எந்த பள்ளத்தாக்குல, எந்த கபருக்குள்ளால தன்னுடைய தாயை தத்தன் தனியை அடக்கம் செய்து விட்டு வந்தார்களோ, அந்த கபரு கிட்ட முழங்காலால உட்கார்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னால போய் ரசூலுல்லாஹ்ட ஷோல்டரை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்து சொன்னார்கள், உமரே, இது வேறு யாரும் கிடையாது உமர், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உம்மட கபர் உமர் தான். சொல்லிட்டு சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடம் எனது தாயினுடைய பாவ மன்னிப்பு இஸ்திக்பாருக்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி தரல உமர். யா அல்லாஹ், என் உம்மட கபரை பார்த்துட்டு வர யாச்சும் அனுமதி தாண்டி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் உமர். அஹ்மதுடைய ரிவாயத் சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், உமரே, ஒருவேளை நான் நபியானதற்கு பின்னால, நான் மஸ்ஜிதுன் நபவில எனக்கு பின்னால சஹாபாக்கள் நிற்க, நான் இந்த முஸல்லால நின்று நான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட, என்னை பெற்றெடுத்த என்னை இந்த ஸ்ரீதேவி உசுரோட இருந்து வயசாகி என்னை பார்த்து யா முஹம்மத், என் மகன் முகம்மதே என்று அழைத்திருந்தால் தக்பீரை கூட விட்டுட்டு ஏ உம்மாண்டு கேட்டிருப்பேன் உமர். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தரல்ல உமர்ந்து. ஈருலக தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பெற்றெடுத்த தாயை நினைத்து கண்ணீர் எடுத்திருக்கிறார். உம்மா மௌத்தாகி 1 வருஷம், வாப்பா மௌத்தாகி 2 வருஷம், அடக்கின நாளுக்கு பின்னால இதுவரைக்கும் அந்த தாயுடைய கபரை பார்க்க போகல. பெருநாளைக்கு முன்னால பிளான் பண்றோம், இந்த வருஷம் நூறலி, இந்த வருஷம் தாத்தாவோடு, இந்த வருஷம் மாஜியோடு,
எத்தனை பேர் பெற்றெடுத்த சீதைகளுடைய கபரை போய் தரிசித்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. சொன்னார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு கபரும் ஒரு சத்தம் போடுமாம். மனிதனை தவிர இதர அனைத்து ஜீவராசிகளும் அந்த சத்தத்தை கேட்டு கண்ணீர் வடிக்குமாம். ஒவ்வொரு கபரும் சொல்லுமாம் ஒவ்வொரு நாளும், மகனே நீ என்ற பேர்ல பள்ளி கட்ட தேவையில்ல வாப்பா, மதரசா கட்ட தேவையில்ல வாப்பா, கொஞ்சம் கையை தூக்கி யா அல்லாஹ் பெற்றெடுத்த உம்மா வாப்போ இறக்கமா பாத்துக்கோ யா அல்லாஹ், உம்மா வாப்போட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அந்த கபரை விசாலமாக்கி யா அல்லாஹ், அந்த கபரை வெளிச்சமாக்கி யா அல்லாஹ்ண்டி துஆ செய் வாப்பாண்டி ஒவ்வொரு கபரும் ஒவ்வொரு நாளும் சத்தம் போடுதாம் கண்ணியமானவர்களே. எத்தனை பேர் தொழுகைக்கு பின்னால பெற்றெடுத்த சீதேவிகளுடைய வாழ்க்கைக்காக துவா செய்திருக்கிறோம். எத்தனை பேர் அந்த பெற்றெடுத்த சீதேவிகளுடைய கபருக்காக துவா செய்திருக்கிறோம். பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் அமலுக்காக சொல்கிறேன். சொன்னார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான், சுவர்க்கம் போ என்று. மலாயிக்கமார்கள் அந்த மனிதனுடைய பட்டோலையை செக் பண்ணுவார்கள். ஆச்சரியம் என்னண்டா, ரப்புடன் சம்பந்தப்பட்ட எந்த இபாதத்தும் அவனுடைய பட்டோலையில் கிடையாது. மலாயிக்கமார்களுக்கு ஆச்சரியம். அலையை பார்த்து கேட்பார்கள், ரப்பே நீ நினைத்தால் வாழ்க்கையையே பாவத்தில் கழித்தவனை கூட மன்னித்து சுவர்க்கம் அனுப்ப முடியும் யா அல்லாஹ். ஆனாலும் தெரிந்து கொள்ள கேட்கிறோம், இந்த மனிதனுக்கு ஏன் சுவர்க்கம் போக சொன்னாய்? ஆசைக்கேனும் ஒரு சுப்ஹானல்லாஹ் கிடையாது ரப்பே. அல்லாஹ் சொன்னா அவனுடைய பட்டோலையை மீண்டும் செக் பண்ணுங்கள். பட்டோலையை செக் பண்ணிய மலாயிக்கமார்கள் சொல்வார்கள், ரப்பே ரஹ்மானே ஆசைக்கேனும் எந்த இபாதத்தும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு விருத்தம் இரக்கத்தோட பெற்றெடுத்த சீதேவனுடைய நெத்திய மோந்திருக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுவான், அந்த முத்தம் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் திரையாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர் மோந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இது பேசுற எனக்கும் தான் அவங்களுக்கும் தான் ஏராளமான பிரச்சனைகள். நாங்க நினைக்கிறோம் ஜனாதிபதி மாறினா பிரச்சனை சரியாகும், நாடு மாறினா சரியாகும், ஏன் இந்த வரவிருக்கிற கடன் வந்தா சரியாகும். மார்க்கம் சொல்லுது, உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை இல்லாமலாகணுமா, வீட்டுல இருக்கிற உங்களோட உம்மா கிட்ட போங்க, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உங்களோட உம்மோட தலையில பூசிடுங்க, உம்மோட நெத்திய மோருங்க, ஒரு பிளேட்டுக்கு சோத்தை போட்டு பிணைஞ்சி உம்மோட வாயில தீர்த்திடுங்க, வாப்பட காலை கொஞ்சம் அமுக்குங்க, வாப்பட தலையை தடாவுங்க. இப்ப சொல்லுங்க, வாப்பா உம்மா சரியான கஷ்டமா இருக்குது, வியாபாரம் டல்லோடுது, கொஞ்சாதி சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, உம்மா வயசு வந்து மகளுக்கு கல்யாணம் நடக்குது இல்ல, ஆரோக்கியம் இல்ல, ஆபியத் இல்ல, உம்மா கொஞ்சம் துவா செய்யுங்க உம்மாண்டு நீங்க உங்களோட உம்மா வாப்பா கிட்ட சொல்ல. கண்ணியமானவர்களே, எங்களோட உம்மா வாப்பா தஹஜ்ஜுத் தொழ தேவையில்ல, எங்களோட உம்மா வாப்பா கையை தூக்கி அவர் கணக்கு துவா செய்ய தேவையில்ல. எந்த அளவுக்கு இருந்தா இந்த உம்மா வாப்பா முஸ்லிமாக கூட இருக்க தேவையில்ல, வெறுமனே எனக்கு உம்மா வாப்பா அந்த அந்தஸ்துல இருந்து யா ரப் என்ற ஒரு வார்த்தை போதும் எனது வாழ்க்கை அழகாவதற்கு. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றியுள்ள நல்ல குழந்தைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக. ரப்பே ரஹ்மானே எங்களை பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பெற்று வளர்த்த சீதேவிகளை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். எத்தனையோ உம்மா அப்பா நோயோடையா அல்லாஹ், மறந்தோடையா அல்லாஹ், மலத்தோடையா அல்லாஹ், ஆரோக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ், ஆபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், கஷ்டப்பட வச்சிடாதையா அல்லாஹ், அவர்களை சீரழிய விட்டாதையா அல்லாஹ். எத்தனையோ உம்மா அப்பமார் கபூர்லையா அல்லாஹ், அது இருட்டறையா அல்லாஹ், குளிப்பூச்சி வாழ்ற இடம் யா அல்லாஹ், பயங்கரமான வீடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நாம் போத்திய அந்த கபன் கூட நெரிச்சிருக்கும் யா அல்லாஹ். எங்க உம்மா அப்பாக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ், அந்த கபரை விசாலமாக்கியா அல்லாஹ், வெளிச்சமாக்கியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு கட்டுப்பட வச்சிரியா அல்லாஹ். நாங்க எங்க உம்மா அப்படி உள்ளத்தை நோகடிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ குழந்தைகளை கொன்னெம்மை பழிவாங்குறாய் என்பது விளங்குது யா அல்லாஹ். ஏதோ தெரியாம செய்து விட்டோம் யா அல்லாஹ். என்னை மன்னித்த குழந்தைகளை கட்டுப்பட வைத்து விடியா அல்லாஹ். இந்த ஊரையும் ஊர் மக்களையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த குத்பாவை உன்னுடைய தனிப்பெரும் திருப்பி அலையத்தை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.